Hi friends, welcome back to Kalais Ari Work channel. Friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்க சுத்தியும் த்ரெட் வச்சு அது மேல வந்து zigzag stitches வந்து போட்டுக்கறேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா glue போட்டு ஒட்டிட்டு அதுக்கு அப்புறம் காஞ்சோனே அது மேல வந்து நீங்க zigzag stitches போட்டுக்கலாம். நெக்க சுத்தியுமே த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டை வச்சு த்ரெட்டை வந்து மேலே வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம க்ளோஸாக ஃபில் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு அதை கரெக்டாக அதுவே ஷேப்பாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி ஸ்லாண்டிங்காக எடுத்தீங்கன்னா அது அப்படியே கண்டினியூவாக அதே மாதிரியே ஸ்லாண்டிங்காகவே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே இது வந்து உங்களுக்கு கலர்ஸ் வேணாலும் நீங்கள் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி வேறு கலர்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 2 கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள் இதில். எம்போஸ் லோடு ஒர்க் வந்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்.
சுகர் பீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீட்ஸ் தான் வந்து கொடுக்கணும், க்ளோஸாக கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் போய்ட்டு பாருங்கள். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா ஆரி வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்லேருந்து பாருங்கள். பேசிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்படி ஈஸியாக கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சேஞ்சஸ்க்காக குக்கிங் சேனல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் சேனல்னு சொல்லிட்டேன். குக்கிங் வீடியோ வந்து போட்டேன், கேக் செய்கிறது. ஸோ அதையும் போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டினியூவாக வந்து நான் வந்து குக்கிங் வீடியோ இல்லை, ஒரு சேஞ்சஸ்க்காக தான் போட்டேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆன்டிக் பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்டிக் பீடோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 சைஸு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பீட்ஸ்லாம் கேட்கணுன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/1, 2, 3 இந்த மாதிரி கேளுங்க. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டது என்னென்னா பீட்ஸ் வந்து நீங்கள் எப்படி கேட்டு வாங்குவீங்க அப்படின்னு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிக் பீட்ஸு சைஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 வரைக்குமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை கேட்டு அதுக்கு தகுந்த குவாலிட்டியாக வாங்கிக்கிங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஆன்டிக் பீட் லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சுகர் பீட்லேயும் அந்த ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் 2 பீட்ஸாக கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5லாம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி கண்டினியூஸாக அந்தமாரி போட்டுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிசைன்ஸை வந்து ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது தான் தெரியும். ஸோ அது வந்து லூஸ் கொடுத்துக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 2 போடுங்க. 2 பீட்ஸு க்ளோஸாக போடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அது லூஸ் கொடுக்காது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து ஷேப்லாம் எதுவும் வரையில, சின்ன குட்டி குட்டியாக அப்படியே ரவுண்டு வந்து நம்ம கொடுத்துக்குங்க. குட்டி குட்டியாக செயினை போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எவ்வளோ பெருசு சின்னதாக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஷேப்பை வந்து வளைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷேப் கொடுத்தோம், அந்த ரவுண்டில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துக்குங்க. நல்லா டைட்டாக கொடுத்துக்குங்க, இல்லை லூஸ் கொடுத்துரும். ஒரே சுற்று தான். ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் ஒரு சுற்று தான் சுற்றிருக்கிறேன். நான் வந்து ஒரு 12 த்ரெட்டு வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ பாருங்கள், கொஞ்சம் திக்காக த்ரெட்டு வந்து நான் திக்காக எடுத்துக்கிறதால ஒரே நாட் போட்டுக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்கன்னா 2 ரவுண்டு கூட சுற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு சுற்று தான் சுற்றி நாட் போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் டைட்டாக வந்து கீழே வந்து இழுக்கும்போது டைட்டாக இழுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு சைடில் இந்த சைடில் ஒன்று, அந்த சைடில் ஒன்று, ஸோ சென்டரில் ஒன்று. லாங் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ லாங் வேணுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்து லென்த்து வந்து கம்மியாக தான் கொடுக்குறேன். ரொம்ப லென்த்தாகவும் கொடுத்துட்டாலும் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் எவ்வளோ மீடியமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கிறேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்டு தான் வந்து ஊசியில் வந்து ஒரே ரவுண்டு தான் சுற்றிட்டு உள்ளே சொருகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். சைடில் 2 பக்கமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கோங்க. அந்த சைடு உள்ள 2 ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன்.
நாட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து செயின் ஸ்டிச்சை வந்து நான் அவுட்லைன் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 லைன்ஸ் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். ஜரியில் தான் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.